35 லட்சம் இளைஞர்களுக்கு 35 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து திரும்ப அமைச்சர் பொய் மேல பொய்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்வர் சொல்றாரு, துணை முதல்வர் சொல்றாரு, தொழில்துறை மந்திரி சொல்றாரு, எல்லாருமே இதே உருட்டிட்டு இருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து நாட்டு வெடிகுண்டை தயாரிச்சு வீசி இருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கே வந்து வன்முறை கலாச்சாரத்தை இந்த அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறதா? அப்ப இந்த அரசாங்கம் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறது? இந்த திராவிட உருட்டு மாடல் அரசாங்கம் 2020 எப்போ வந்ததோ இந்த 5 ஆண்டுகளில் வந்து ஒரு தலைமுறையவே போதை கலாச்சாரத்திற்கு வந்து அழைத்து சென்று விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. இது அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பாவுக்கு கொஞ்சம் அறிவு இதன் மூலியமா தெரிந்து கொள்ளட்டும் நான் சொல்றேன். அதெல்லாம் இல்ல, வாடன்னா அடிப்போம் அப்படின்ற மாதிரி நடந்தாலும் ஒன்றிய அரசு தான். பூங்காவில் போயிட்டு பைக்கில் நின்றுட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு உட்கார்ந்து, அது பேர் கூட அவருக்கு தெரியாது, புரியுதுங்களா? அந்த பேரை உச்சரிக்க சொல்லுங்க, அது கூட தெரியாது. ஆனா போட்டோக்கு போஸ் கொடுக்குறாரு. இவ்வளவு அவலங்கள் இங்க நடைபெற்று இருக்கட்டும். அதான் போஸ் கொடுக்குறதுக்கு இங்கதான் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கிண்டல் வேற பண்றாங்க. டேய் ஸ்டாண்ட் எடுத்துறாதடா, விழுந்துடா புறா அப்படின்னு. எது இருந்தாலும் டெல்லியில தான் முடிவு எடுப்பாங்கன்னு தொடர்ந்து அந்த அம்மா வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன, அவங்க கட்சியோட நிலைமை என்ன? இன்னைக்கு திரு ராகுல் காந்தியோட கூட்டணி விஷயமாக பேசுவதற்கு திரு கனிமொழி எங்க போனாங்க? ராகுல் காந்தி அங்க வந்தாரு, புரியுதுங்களா? ஆனா இங்க கூட்டணி பேசுறதுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை தான் வந்தார். நடுநிலை ஊடகங்கள் இல்ல, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை தான் வந்தார், புரியுதுங்களா? பியூஷ் கோயலும் இங்க தான் வர்றாங்க. இப்ப இங்க இருந்து காவடி தூக்கிட்டு கூட்டணி காவடி தூக்கிட்டு போறது யாரு? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வயை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலீட்டு திட்டங்களுக்கான அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 12.16 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 80% வாங்கினதாகவும் சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை டீடைல்டு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அது பார்த்தா 1% கூட இல்லைன்ற மாதிரி அவர் சில விஷயம் சொல்லியிருக்காரு. இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்லைங்க, நம்ம தொடர்ந்து நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்னா, இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததுலேருந்தே தவறான பொய்யான பல தகவல்கள் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து வைக்கிறாங்க. எப்போ எடுத்தாலும் வந்து பல நாட்டுக்கு போய் நான் முதலீடை ஈர்த்துட்டு வந்தேன் போய் ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி தான் இவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் மந்திரிகளும் போயிட்டு வராங்கங்கிறது நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தின் மூலியமாக வெளிப்பட்டு விட்டது. நான் ஏன் சொல்றேன்னா, நாங்கள் வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி நாங்கள் முதலீடை ஈர்த்துட்டோம் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 35 லட்சம் இளைஞர்களுக்கு 35 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து திரும்ப அமைச்சர் பொய் மேல பொய்யா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல்வர் சொல்றாரு, துணை முதல்வர் சொல்றாரு, தொழில்துறை மந்திரி சொல்றாரு, எல்லாருமே இதே உருட்டிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சின்ன விஷயம்னா, நேற்று மந்திரி சபையில நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12.16 லட்சம் கோடிகளுக்கு வந்து அந்த இதுக்கு அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. சோ அவங்க இத்தனை நாள் கூறியது வந்து நாங்க வந்து 12 லட்சம் கொண்டு வந்துட்டோங்கிறது பொய்யுங்கிறது கூட இல்ல சார், அதுல கம்மி தான். இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி அளவுக்கு தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு இப்பதான் வந்து இந்த ஆட்சி நிறைவு பெறுகிற தருவாயில் தான் வந்து அதுக்கு வந்து அனுமதியே கொடுக்குறாங்கன்னா, அப்ப இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து ஒண்ணுமே இவங்க பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரவை கூட்டமே ஒப்புதல் அளித்த மாதிரி தானே இதை எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 12.16 லட்சம் கோடி முதலீடுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய வரை இவங்க செயல் திட்டத்துக்கு கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு குறைவாகத்தான் வந்து அந்த பணியை மொத்தமாவே. ஸோ அதில் 8% கூட கிடையாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த உருட்டு மாடல் ஆட்சி வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் அவ்வளோ பண்ணிட்டோம் இவ்வளோ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பொய்யாகவே வந்து இவர்கள் வந்து இத்தனை ஆண்டுகளும் பொய் சொல்லியே வந்து ஆட்சியை நகர்த்தி விட்டார்கள் அப்படிங்கிறதா நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அவங்களே ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஒயிட் ஷீட்டை கொடுக்குறாரு. ஏன்னா இந்த லட்சணத்துல தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ அவங்க வாயாலேயே அமைச்சரவை கூட்டத்தின் வாயிலாகவே வந்து இன்னைக்கு உண்மையை ஒப்புக்கொண்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இப்படிதான் நம்ம பார்க்கணும். மதுரையில ஒரு அதிமுக பிரமுகர் அவர் டீ கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அவரு கொடூரமான முறையில உயிர் பலி ஆக்கப்பட்டிருக்கிறாரு. என்ன காரணம் பார்க்க போனா அதிர்ச்சிகரமா இருக்குது. என்ன சட்டம் ஒழுங்கு குறித்து தொடர்ந்து கேள்விகளாவே வருதே சார். அதாவது இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது வந்து போதை கலாச்சாரம் பெருகி விட்டது, மது வந்து ஆறாக ஓடுகிறது,
இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து சரளமாக மாணவர்கள் கையில் வந்து புழங்குகிறதுங்கிறது நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். இதுல திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து டீ கடை நடத்திட்டு வர்றாரு. டீ கடை நடத்திட்டு அந்த இரவு நேரங்கள்ல அவர் டீ கடையில வந்து ஒரு சில கும்பல் வந்து இரவு வந்து அங்க வந்து மது அருந்துறாங்க. சாத்துக்கு போனதுக்கு அப்புறம் வந்து மது அருந்துறாங்க. அங்க அதை வந்து இவர் வந்து தட்டி கேட்கிறாரு. மது அருந்திட்டு அங்க போறவங்க எல்லாம் இந்த கும்பல் வந்து தகராறு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை தட்டி கேட்டதுனாலதான் வந்து அவர் கடையை பூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அங்க மது அருந்திட்டு பண்றவங்க தட்டி கேட்டதுக்காக ஒருத்தரை வந்து கொலை செய்யறாங்கன்னா இந்த ஆட்சி வந்து எவ்வளவு கேவலமா நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது வந்து நம்ம இதன் மூலமா பார்க்கணும். ஒரு டீ கடை கூட நடத்த முடியல. அவர் ஒரு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். அதிமுக பொறுப்புல இருந்திருக்கிறாரு. ஒரு ஒரு நியாயத்தை தட்டி கேட்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலை வெறி தாக்குதல் பண்ணி நம்ம கொலை பண்றாங்கன்னா அப்ப இந்த ஆட்சி எந்த போக்குல போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இதே மதுரையில ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து நாட்டு வெடிகுண்டை தயாரிச்சு வீசி இருக்கிறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கே வந்து வன்முறை கலாச்சாரத்தை இந்த அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கிறதா? அப்ப இந்த அரசாங்கம் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறது? பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் வந்து சரியான போதனைகள் அவங்களுக்கு வந்து இது பண்ணலையா, சரியான வழி நடத்தவில்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா 10ஆம் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நாட்டு வெடிகுண்டை வந்து அவங்களே தயாரிச்சு அதை வீசுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பள்ளியோட இது பள்ளி கல்வி லட்சணம் வந்து அந்த லட்சணத்துல இந்த ஆட்சி நடைபெற்று நாங்க லேப்டாப்ப கொடுத்தோம். அதேதான் கூற வரேன். இப்ப சென்னையில வந்து MKB நகர் பக்கத்துல ஒரு பள்ளி மாணவன் 11ஆவது படிக்கிற பள்ளி மாணவன் ஸ்கூலுக்கு போறப்ப வந்து பையில வந்து கஞ்சா கொண்டு போயிருக்காங்க. 5 கிராம் வச்சு கொண்டு போயிருக்கிறான்னா அப்போ வந்து இந்த ஆட்சி வந்து இப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்ற கஞ்சா புழக்கமே இல்லைங்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாரு? நான் கேக்குறேன். நினைச்சா கூட எனக்கு நான் எங்க போய் வாங்குறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்கூல் பசங்க ஏன்னா இது நம்ம சொல்லலைங்க, இது வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். கூட்டணியில் இருக்கிற மதிமுக தலைவர் வைகோ அவர்களே சொல்றாரு, பள்ளி மாணவர்கள் மத்தியில வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் வந்து மிக சுலபமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவரே சொல்றாரு. புரியுதுங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் அப்பதான் சொல்றாரு, அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த மாதிரி வந்து கஞ்சா புழக்கமே இல்லைங்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில கஞ்சா வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு பார்வைக்கு போகுதா என்னன்னே தெரியல. அதுவும் கைதிகள் வார்டுல பாத்தீங்கன்னா மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை இதெல்லாம் இருக்காது. இப்ப வந்து பிரிசன் வார்டுங்கிறப்ப வந்து அங்க எப்பயுமே 24 மணி நேரமும் காவல்துறையினர் வந்து இருப்பாங்க. கண்காணிப்புல தான் அங்க இருக்கிற இவங்க வந்து இருப்பாங்க. அக்யூஸ்ட் வந்து அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப காவல்துறையோட கண்காணிப்புல அந்த இடத்திலேயே கஞ்சா வளர்த்துருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் எந்த லட்சணத்துல போயிட்டு இருக்கு? இந்த திராவிட உருட்டு மாடல் அரசாங்கம் 2020 எப்போ வந்ததோ இந்த 5 ஆண்டுகளில் வந்து ஒரு தலைமுறையவே போதை கலாச்சாரத்திற்கு வந்து அழைத்து சென்று விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? இவர் என்னமோ போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு பாலாறு தேனாறு ஓடுதுன்னு போட்டோக்கு போஸ் கொடுக்குறாரே தவிர கஞ்சா புழக்கம் உள்ள இருக்கு, மது இது இருக்கு, பாலியல் வன்கொடுமை வந்து தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. புரியுதுங்களா? நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ் எங்க இருக்கு? ஹார்ட் ஆஃப் சிட்டி. நந்தன அரசு கலை கல்லூரியில வந்து அந்த வகுப்பறையிலேயே வந்து அங்க பணிக்கு வந்த பெண்ணை வந்து கேண்டீனுக்கு வந்த பெண்ணை வந்து வேலைக்கு வந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க காம 3 பேர். புரியுதுங்களா? இவர் என்னன்னா பூங்காவில் போயிட்டு பைக்கில் நின்றுட்டு போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு உட்கார்ந்து அது பேர் கூட அவருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அந்த பேரை உச்சரிக்க சொல்லுங்க, அது கூட தெரியாது. போட்டோக்கு போஸ் கொடுக்குறாரு. இவ்வளவு அவலங்கள் இங்க நடைபெற்று இருக்கட்டும். அதான் போஸ் கொடுக்குறதுக்கு இவங்கதான் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கிண்டல் வேற பண்றாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே வந்து கொன்று இது பண்ணாங்க. பெருமை பேசுறாங்க சார். அவங்களுடைய உடலை எந்த விதமான செலவும் இல்லாம அவங்களுடைய சொந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அதாவது செய்ய முடியும். வெளி மாநிலத்திலிருந்து இங்க வேலை தேடி வர்றவங்க பாதுகாப்பு தர்றதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல, அந்த உடலை பத்திரமா அனுப்புறாங்களா அவங்க. அதே மாதிரி திருத்தணியில பாத்தீங்கன்னா ஒரு வட மாநில பையனை வந்து இந்த கஞ்சா போட்டு அந்த பசங்க எல்லாம் வெட்டுறப்ப அந்த பையனையும் அழகா பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இருக்கானே தெரியல, அந்த பையன் இருக்கானே தெரியல. இவங்க வந்து பெருமை பேசிக்கிட்டு இந்த மாதிரி விளம்பர போஸ் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்சி தான் அவலமான ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. 26 தேர்தல் வந்து அந்த அவலமான ஆட்சி வந்து தூக்கி எரியப்படும்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் நான் இதன் மூலியமா சொல்றேன். முன்னாள் அமைச்சர்
அமைச்சர் ஜெயக்குமார் சார், ராயபுரத்தினுடைய ஒரு மண்ணின் மைந்தர் அவரு கொஞ்சம் உருக்கமா பேசியிருக்கார் ஒரு கூட்டத்துல பேசும்போது. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் அது பண்ணனா இது பண்ணணும்னு சொல்லி கேட்டு, ரெண்டாவது நான் அதிமுக காரன் தான், அதிமுக இருக்கிற யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை ஏன் தோற்கடிச்சிங்கன்னு சொல்லி மக்கள்கிட்டயே கேட்கிறாரு சார். இது ஒரு அரசியல்வாதியா ஒரு டவுன் டு எர்த் இறங்கி, ரெண்டாவது அவருடைய பேச்சுக்களையும் தாண்டி அவர் நியாயமா ஒரு, அதாவது அரசியல்வாதி கிட்ட மக்கள் கேட்கறது போய் மக்கள்கிட்ட அரசியல்வாதி என்னையா தோற்கடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கறது வந்து ஒரு நல்லா இருக்கே சார். இல்ல அது என்ன பார்க்கணும்னா, அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி அந்த மண்ணின் மைந்தர். அவர் வந்து அவரு இருந்த காலகட்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் மந்திரியா இருக்கிறப்ப சபாநாயகரா இருக்கப்ப அந்த தொகுதியை வந்து அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு. புரியுதுங்களா? இப்ப கடந்த தேர்தலில் வந்து அதான் அவங்க பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்து யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாரு. இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்காருன்னு தெரியல. யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு வியாபாரி, சினிமா தேட்டர் நடத்துறாரு, அவர் வந்து ஒரு இது பண்றாரு தவிர மக்களை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் எங்கேயுமே வந்து அந்த இப்ப ராயபுரம் மக்களே வந்து அவங்க தொகுதி எம்எல்ஏ எங்கன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துல அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உருக்கமான வேண்டுகோளை வைக்கிறார். ஏன்னா அந்த மண்ணின் மைந்தனா எல்லாரோடையும் பழகிறவர். எல்லாத்தையும் நீங்க அங்க அந்த தொகுதியில போய் பாத்தீங்கன்னா எல்லாரையும் உரிமையா பேர் சொல்லி கூப்பிடுவாரு. பேர் சொல்லி கூப்பிடுவோம், ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடுவோம், தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தொகுதியில வந்து யாரு பத்திரிக்கை வச்சாலும் சரி, பத்திரிக்கை வைக்கலன்னாலும் சரி, கல்யாணம் நடக்கிறப்ப கார்ல போயிட்டே இருப்பாரு. ஒரு கல்யாண மண்டபத்துல வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கப்ப காரணி பட்டு உடனே உள்ள போயிடுவாரு. கூப்பிட்டாலும் கூப்பிடல, அந்த மாதிரி வந்து ஒரு உரிமையோட அந்த பகுதி மக்களோட வந்து அந்யோன்யமா பழகியவர் வந்து அண்ணன் ஜெயக்குமார். அவர் பழகி கொண்டு இருப்பவர். அதனாலதான் அந்த உரிமையில தான் அவர் கேட்கிறாரு. பத்திரிகை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் போயிட்டு அந்த மணமக்களை வாழ்த்திட்டு, இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்க போய் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நடந்ததுன்னா உடனே மைக்க வாங்கி ஒரு பாட்டை, எம்ஜிஆர் புரட்சித் தலைவர்களோட பாட்டை பாடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒரு அந்யோன்யமா பழகுறாரு. அதனால வந்து அவர் மக்கள்கிட்ட, அவர் மண்ணின் மைந்தனுங்கிறதுனால அவர் மக்கள்கிட்ட வந்து அந்த தொகுதி மக்கள்கிட்ட வந்து உரிமையா கேட்கிறாரு. இந்த தடவை வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வருவார் அப்படிங்கிறது. தொகுதி கிடைக்குமா, கொடுப்பாரா? கண்டிப்பாக கிடைக்கும். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவார். புரியுதுங்களா? அதுல எந்த கேட்ட கேள்வியில சார், ஊரை அடிச்சு உலையில போட்டனா, கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, கள்ளச்சாரம் காய்ச்சனா, ரவுடி மாமூல் கேட்டனா, இல்ல அடாவடித்தனம் பண்ணி பொறுக்கித்தனம் பண்ணி ஏதாவது ரவுடித்தனம் பண்ணனா சொல்லுங்க பாக்கலாம். அது நிரூபிச்சுன்னா அரசியல் இருந்தே போறேன். இப்ப இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு குன்னம் ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அவர் வந்து திமுக போற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் பெற்ற பிள்ளை, என்னை பெற்றெடுத்த அன்னை இருவருமே வந்து இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவங்க போட்டோ வச்சு நம்ம தினந்தோறும் கும்பிட்டுக்கிட்டு வரோம். இப்ப அங்க போயிட்டுனா அந்த போட்டோ எல்லாம் கழட்டணுமே அப்படிங்கிற அவர் கண்ணீர் மல்க வந்து பேசும்போது அழுதுட்டாரு அவர் வந்து. ஏன்னா அதுதான் சொல்லி கொடுத்து வரதோ அவர் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, என்னை ஈன்ற அன்னையும் நான் பெற்ற பிள்ளையும். புரியுதுங்களா? அவங்க ரெண்டு பேரும் கேட்டது என் மனசை வந்து உடைச்சிருச்சு. நான் அரசியல் வாழ்க்கையே எனக்கு வேணாம், ஆனா எந்த கட்சிக்கு போக மாட்டேன், நான் அரசியல விட்டே போறேன், ஆனா எந்த கட்சிக்கு போக மாட்டேன். இதுதான் ஒரு உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் மனநிலை. குன்னம் ராமச்சந்திரனா இருக்கட்டும், இப்ப அண்ணன் ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், இதுதான் ஒரு உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றுள்ள ஒரு உண்மையான தொண்டனின் மனநிலை வந்து இதுதான் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முன்னாள் அதிமுக திமுக இருக்காங்களே சார், அவங்கெல்லாம் டயத்துக்கு வந்து டயத்துக்கு போனவங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாம் வியாபாரிகள், அரசியல் வியாபாரிகள். புரியுதுங்களா? இப்போ வந்து திரு செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இந்த சேகர் பாபா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி வந்து எவ்வளவு அட்டுழியம், எவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காரு, நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதித்ததுனாலதான் ஒரு மந்திரி பதவி இல்லாம இருக்கிறாரு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்க வந்து ஒரு உண்மையான ஒரு இது கொடுக்குறீங்களா, ஒரு நல்ல, அதாவது மது விற்பனையே கூடாது அப்படின்னு நம்ம அதுலயே ஒரு தரமான மருந்துகளை கொடுக்குறீங்களா, மதுவை கொடுக்குறீங்களா, அதுலயும் 10 ரூபா கமிஷனு இந்த மாதிரி வச்சு அப்படி ஒரு பணம் சம்பாதித்து அவர் வாழ வேண்டுமான்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கு அருகதையற்றவர் தான் சேகர் பாபு. புரியுதுங்களா? அவர் அங்க போயிட்டு கோயில்ல போய் தரிசனம், சிறப்பு தரிசனத்துக்கு ஏகப்பட்ட பணம், ஆயிரக்கணக்கான பணம் வாங்குறாங்க. இவர் அங்க கியூல போற பக்தர்களுக்கு துறையே இருக்கட்டுங்க, அது எங்க போகுது? புரியுதுங்களா? அதே மாதிரி போறப்ப கோயிலுக்கு போறாரு, பக்தர்கள் சொல்ற, பக்தர்கள் வந்து ஒருமையில பேசுறாரு, தகாத வார்த்தைகள்ல பேசுறாரு. இதெல்லாம் ஒரு அமைச்சருக்கு அழகான்னு நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அவரோடது என்னன்னா, இப்ப நம்ம இந்த பள்ளிக்கரணையில சதுப்பு நிலத்துல வந்து அங்க வந்து கட்டடங்களே வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த ராம்சார் அந்த குறியீட்டு எங்கெங்கெல்லாம் ராம்சார் நிலங்கள் அங்க வந்து எந்த ஒரு கட்டுமானம் வரக்கூடாது அப்படிங்கிறதா ராம்சாரோட விதி. புரியுதுங்களா? அங்க வந்து பிரிகேடுங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து
இவங்க வந்து இவர் தானே சிஎம்டி அமைச்சர், பெர்மிஷன் கொடுக்கவே இல்லைன்னாரு. கொடுக்காது எப்படி உயர்நீதிமன்றம் வந்து தடை விதிச்சது அந்த கட்டுமானத்திற்கு? புரியுங்களா? இந்த மாதிரி ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தடை விதிக்கலன்னா, அதாவது மழை வெள்ளத்தின் பொழுது வந்து அந்த சதுப்பு நில காடுகள் தான் வந்து தண்ணீரை வந்து உள்வாங்கிக் கொள்ளும். இந்த மாதிரிலாம் கட்டடங்கள் பெரிய பெரிய கட்டுமானங்கள் வந்துருச்சுன்னா தண்ணி எங்க போகும்? அப்ப சென்னை வந்து பெரிய ஆபத்திலிருந்து உயர்நீதிமன்ற உத்தரவால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உண்மை. புரியுங்களா? இந்த மாதிரி ஒரு அலங்கோலமான ஆட்சியை தான் தொடர்ந்து இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்து செய்து கொண்டு இருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஒரு தேர்தல் வருது அப்படின்னா ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி, கடந்த தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதி தான் அது வெற்றிக்கான அடிப்படை காரணம் சொல்லி பலவாறாக பேச்சுகள் வந்து இந்த தேர்தலையும் அது ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம். பட் அதிமுக தரப்புல எம்ஜிஆர் பிறந்த நாள்ல ஒரு கட்ட தேர்தல் வாக்குறுதி, மீண்டும் ஒரு தேர்தல் வாக்குறுதி, இரண்டாம் கட்டமாக தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது கொடுக்குறாரு. அதுல சில கவர்ச்சிகரமான திட்டங்கள் பார்க்கப்படுது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா 2000 ரூபாய் பணம், 3 சிலிண்டரு, ஆண்களுக்கும் பேருந்து இலவச பயணம், திமுக வழியில் அதிமுகவா அப்படின்ற மாதிரி கேட்க வருது சார். மக்கள்கிட்ட இம்பாக்டா என்ன ஏற்படுத்தும்? அதாவது இதுல வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும்னா, 2021 வந்து இவங்க 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, அதுல 10% தான் 13% தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மீதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. இவங்க ஆட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆட்சி அவலங்களை பார்த்துட்டீங்கன்னா, அரசுக்கு வர வேண்டிய வருவாயே வந்து வரல. வருவாயை வந்து பெரிய அளவுல வந்து இவங்க வந்து ஈட்டவே இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஏன் நான் அதை சொல்றேன்னா, அரசுக்கு வர வேண்டிய வருவாயெல்லாம் அந்த கனிம வளங்கள்னால வர வேண்டியது எல்லாமே வந்து இவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பாக இவங்க வந்து இது பண்ணி அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டியது இவர்களோட பாக்கெட்டுக்கு போகுது. ஆளுகின்ற வர்க்கத்தினோட தனிப்பட்ட முறையில் அவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள். இது சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப ஏற்கனவே வந்து கனிம வள கொள்ளை எவ்வளவு இருக்கு, ஈடி எல்லாம் போட்டு ஒரு இதெல்லாம் பண்ணி அது பெண்டிங்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த திருநெல்வேலியா, அந்த தூத்துக்குடி, அந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து மொத்தத்தையுமே சுரண்டிட்டாரு. அதாவது மழைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து மொத்தத்தையுமே வந்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பாக்குறோம். இப்ப கூட சமீபத்துல பார்த்தோம், கரூர்ல வந்து செய்தி சேகரிக்கும் நியூஸ் தமிழ் செய்தியாளரையும் கேமராமேனையும் போய் அவங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ காட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளமா இருக்கு. எவ்வளவு கனிம வள கொள்ளை. ஆரம்பத்துல இது ஏதோ பணத்துக்காக செய்தியாளர் ஏதோ டிராமா பண்றாங்கன்ற மாதிரி தான் எல்லாருமே கொஞ்சம் தயக்கத்தோட தகவல் எல்லாமே ஆதாரபூர்வமா வருது இல்லையா? வீடியோ நம்ம பார்க்க, காணொலி எல்லாமே வந்துருச்சு. இதை வந்து செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளரையும் கேமராமேனையும் வந்து பழனியாண்டி எம்எல்ஏ ஆட்கள் அடிச்சிருக்காங்க. அவரே அடிச்சது கூட நேற்று அவரே அடிக்கிறாரு. ஒரு ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ வந்து செய்தி சேகரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளரை வந்து இந்த மாதிரி கண்மூடித்தனமாக வந்து கொலைவெறியோட தாக்கியிருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொள்ளையடிச்சு அரசுக்கு வர வேண்டிய வருவாயை வந்து இவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இவர்கள் எடுத்து செல்வதனாலதான் அரசாங்கத்தை திறம்பட நடத்தவில்லை. அதனாலதான் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களே, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கணும். 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா ஒரு சரியான ஒரு இதுல முதலீடு போட்டிருக்கணும். அதன் மூலயமாக வந்து வருவாய் பெருகும். அப்பதான் ஒரு அரசு இயந்திரம் வந்து தடையற்ற ஒரு நிர்வாகம் வந்து நடைபெறும். இவங்க அந்த மாதிரி எதுவுமே வெற்று விளம்பரம் தான் அவங்க செய்யறாங்களே தவிர இவங்க எதுவுமே செய்யல. 5 லட்சம் கோடி வாங்கி இவங்க என்ன பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியல. புரியுதுங்களா? ஆனா இதே மறுபக்கம் பாத்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து முதல்வராக இருக்கும்பொழுது எண்ணற்ற இடர்பாடுகளுக்கு இடையில தான் வந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்தார். புரியுதுங்களா? கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்று இருக்கிறப்ப வந்து அப்போ கூட ஒரு சிறந்த வருமானமே கிடையாது இல்ல. கொரோனா பொருள் நம்ம உலகமே சமைச்சு போயிருக்கிறப்ப அப்போ கூட ஒரு சிறந்த நிர்வாகத்தை கட்டமைத்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலையும் அனைவருக்கும் வந்து ரேஷன் கடையில வந்து விநியோகமாக இருக்கட்டும், புரியுதுங்களா? அதே மாதிரி அரசு ஊழியர்கள் லேப்டாப் கூட அப்பயும் கொடுத்தோம். என்ன அதே மாதிரி வந்து எங்கேயாவது சம்பளத்தை ஏதாவது பண்ணாங்க அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி சம்பளமும் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இவ்வளவு ஊழல்கள் பண்ணி இவங்களே வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்தும் போது ஒரு நேர்மையான ஒரு அருமையான அரசாங்கத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர் வந்து ஆட்சி புரிந்து காட்டியிருக்காரு அப்படிங்கிறத அந்த மக்கள் முன்ன வைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள்லையும் வந்து இந்த கொரோனா போன்றதுல வந்து கொரோனால இருக்கிறப்பையும் அதை எதிர்கொண்ட விதமா இருக்கட்டும். அப்ப வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் விஜயபாஸ்கர் அவர் வந்து பம்பரமாக சுழண்டு வந்து வேலை பார்த்தாரு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கிட்டத்தட்ட 30-35 மாவட்டங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டங்கள்லயே வந்து பயணம் செய்து ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரி அதோட இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து நேரில் போய் கள ஆய்வு போய் ஒரு சிறந்த ஒரு
இதை வந்து மக்கள் உயிர்களை காப்பாற்றினார்கள். புரியுதுங்களா? அந்த காலகட்டத்திலேயே வருவாயே இல்லாத ஒரு சிறான ஒரு நிர்வாகத்தை வந்து அண்ணன் எடப்பாடியார் தந்தார். இது ஒண்ணுதான் நான் வந்து மக்கள் மத்தியில வைக்கிறேன். கம்பேர் பண்ணி பாருங்க அப்படிங்கறதுதான். புரியுதுங்களா? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பண்ணிருக்காரு சார், தோல்வி பயத்துலதான் ஏதோ வாக்குறுதிகளை அள்ளி விடுறாரு, வாய்ப்பே இல்ல, அவர் வந்து ஜெயிக்கணும் இல்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா திமுக தான் விமர்சிக்கணும், தாவேக விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, ரெண்டாவது இந்த வாக்குறுதிகள்லாம் சாத்தியமே இல்ல, ஏதோ தோல்வி பயத்துல விடுறாருன்னு இல்லங்க. நாங்க இன்னும் விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல. அது முன்னாடி ஏன் இந்த கதறா இருக்கே செங்கோட்டையன்? நாங்க என்ன இருக்கிறோம், கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, மக்களுக்கு அதை பண்ணுவோம் இவர்தான் முதல்வர் சொல்லி கூவிட்டு இருக்கிறாருல செங்கோட்டையனை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 3 ஆண்டுகள்ல வந்து அவங்க கட்சி தலைவர் வந்து விஜய் வந்து எத்தனை முறை மக்களை சந்தித்திருப்பார்? போட்டுருக்காங்க சார், நான் காணொலி பார்த்தேன் 16 முறை சார். 16 3 வருஷத்துல வந்து 14 வந்து தலைவர்களுக்கு மாலை போட்டதெல்லாம் ஒரு நாள் அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? பனையூரை விட்டு என்னைக்கு வெளியே வந்தார்? மக்கள் பிரச்சனைக்கு வந்து நின்றுருக்கார், தெருவில் நின்றுருக்காரா? விவசாயிகள் போராட்டத்திற்கு வந்து குரல் கொடுத்திருக்கிறாரா? ஆசிரியர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், எண்ணற்ற போராட்டங்கள் நடக்குதுல்ல, எண்ணற்ற இது இருக்குல்ல, எதுக்கு வந்து குரல் கொடுத்திருக்காரு? எந்த இஷ்யூக்கு வந்திருக்காரு? ஃபர்ஸ்ட் அதைத்தான் நாங்க சொல்றோம். கட்சி யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. ஜனநாயக பிரச்சனையில இருக்காரு கட்சி யாரு, ஜனநாயக பிரச்சனை இப்பதானங்க, ஒரு 2 மாசம் வச்சுக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டாரா? நான் கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டாரா? புரியுதுங்களா? இவர் என்னைக்கு மக்களை சந்திச்சிருக்கிறாரு? அதாவது உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு துக்ககர நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அவங்க துக்கம் நடந்த வீட்டுக்கு தான் போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். ஆனா அவங்கள வீட்டுக்கு வர வச்சு துக்கம் இது பண்ணது வந்து உலகத்திலேயே முதல் முறையாக அப்படிங்கிறது வந்து இவர் தான் பண்ணாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் சொல்ல வரேன்னா, அவர் ஒரு ஆளுமையற்றவர், அரசியலுக்கு தகுதி இல்லாத நபரும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப NDTV வந்து நேர்காணல் நடத்தினாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி ஆகணும். அதுல என்னன்னா, சிங்கம் போல தனி ஒருவராக சென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து சுற்றி 3 நிருபர்கள் இருக்காங்க, எல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் தங்கு தடையின்றி தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு வெளியே வந்தார். புரியுதுங்களா? சேர்ல உட்காந்து சுத்தி உட்காந்துருக்கா, எந்த கேள்விக்காக பிசுறு தட்டுச்சா? கையில ஏதாவது பேப்பர் வச்சிருந்தாரா? இவங்க என்னமோ சொல்றாங்களே, ஏதாவது வந்ததா? ஆனா இதே முதல்வரும் துணை முதல்வரும் போனாங்க, ஏற்கனவே கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் பேப்பர்ல எழுதி கொண்டு போனதை வாசிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி, அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா நிருபர்களை வீட்டுக்கு வர வச்சு இன்டர்வியூ கொடுக்குறேங்கிற பேரும் இல்லை. அதாவது உலகத்திலேயே இந்த மாதிரி இன்டர்வியூ உலகத்திலேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பார்க்கறது கூட அவ்வளவு ஒரு அச்சம். நான் என்ன கேட்கிறேன், உன் வீட்டுல தானே எடுக்கிறாங்க, அங்க கேள்வி கேட்க போறாங்க, நீ வந்து கொடுக்க போற, அதுலயும் வந்து எடிட் பண்ணிக்கலாமே, வீடியோ எடுக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, சரி வீடியோ எடுக்க கூடாது, ஆடியோவாவது வெளியிட்டு இருக்கலாமே. உலகத்துல இந்த மாதிரி ஒரு நேர்காணல் நீங்க பாத்திருக்கீங்களா? இதுதான் விஜய். ஏன்னா அவர் பத்திரிகையாளர் பார்ப்பதற்கு பயம் இதுதான். புரியுதுங்களா? இவராது ஏதாவது துண்டு சிட்டி எழுதி ஏதாவது ஒன்று வளரிடுறாரு, முதல்வரும் துணை முதல்வரும். அதுக்கு கூட அருகதையற்ற நபர் தான் வந்து திரு விஜய். அது வந்து அந்த NDTVயோட இதுலயே வெளிப்பட்டு போச்சு. அப்ப இந்த 4 ஆளுமைகளையும் பாருங்க, நான் அதுதான் கம்பேர் பண்றேன். என்ன, அண்ணன் எடப்பாடியார் போய் உட்கார்றாரு, கேள்வி கேட்கிறாங்க, கேள்விக்குரிய பதிலை சொல்கிறார், தங்கு தடை இல்லாம, எந்த ஒரு இதுவும் கிடையாது, கையில பேப்பர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. முதல்வரும் துணை முதல்வரும் எழுதிட்டு போனதை வாசிச்சுட்டு வர்றாங்க. யாரும் அவங்கள கேள்வி கேட்கல. முதல்வரையும் துணை முதல்வர் யாராவது கேள்வி கேட்டாங்களா? கேட்கல. விஜய் வீட்டுல என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது. ஆனா அது ஒரு பேட்டின்னு அதை போட்டு உருட்டானுங்க. NDTV வந்து இவ்வளவு கேவலமா போருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் நான் கம்பேர் பண்றது, இதுதான் சொல்றேன். இந்த 4 ஆளுமைகளை பாருங்கள், மக்கள் நீங்களே முடிவெடுங்கள் தான் நான் சொல்றேன். அதனால 2026 தேர்தலில் வந்து இந்த திராவிட உருட்டு மாடல் மக்கள் விரோத ஆட்சியை வந்து தூக்கி எறியப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக அமருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயம் உண்மையாக நாங்கள் வெல்வோம், மக்களுக்கு நல்ல ஆட்சியை தருவோம் அப்படின்னு இதன் மூலமாக கூறிக்கொள்கிறேன். புதுக்கோட்டையில இந்த பட்டியலின மாணவிகளுக்கான உண்டு உறைவிட பள்ளி, அதனால் தங்கி அங்கே படிக்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடும் ஊறுகாயும் தராங்கன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதாவது இது நிதி எங்க போகுது? இல்ல, இது நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஏன்னா பட்டியலின மாணவர்களுக்காக அந்த இது இருக்குங்களா, ஹாஸ்டல் இருக்கு இல்லைங்களா, ஹாஸ்டல்ல வந்து தொடர்ந்து வந்து சரியான பராமரிப்பு இல்லை அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். அதே மாதிரி உரிய அவங்க இந்த கொடுக்குற உணவு கூட தரமற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர் குற்றச்சாட்டாவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில வந்து ஒரு ஆசிரியரை வந்து அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வந்து இன்னொரு இடத்துக்கு பண்றாங்க, அந்த ஹாஸ்டலுக்கு. அவர் வந்து அங்க போய் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, எனக்கு இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு வயதான பெற்றோர் இருக்கிறாங்க, நாங்க போயிட்டு இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாரு. டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க, அங்க போறாரு. அங்க போய் பார்த்தா எதுவுமே இல்லை,
அங்க மாணவர்களுக்கு கொடுக்க ஒரு முறையான உணவுக்கு உரிய வருமானம் ஃபண்ட் அலாட்மெண்ட்டும் எதுவுமே இல்லை அங்க வந்து. அது வந்து இவர் பார்த்துட்டு சரி மாணவர்கள் இவ்வளவுதான் இருக்காங்க, அவர் கை காசை போட்டு வந்து அங்க வந்து அந்த பசங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு மனவேதனையிலும் தற்கொலையை செய்து கொண்டார். இது வந்து சென்ற மாதம் நடந்த ஒரு நிகழ்வு. அது வந்து புரியுங்களா. இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் அதே மாதிரி ஒரு அவலம் தான் நடைபெற்று வருகிறது. ஒரு அனைவருக்குமான ஆட்சி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாவலா இருக்கிற ஆட்சின்னு சொல்லி உருட்டுறாரு. புதுக்கோட்டையில நேற்று பாக்குறோம் அந்த செய்தி வந்து 3 வேளையும் வந்து அரிசி தான் உணவாக கொடுக்குறாங்க. அது கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டு அது மட்டும்தான் வருது, அரிசி மட்டும்தான் வருது. அது வேற வழி இல்லாம அங்க இருக்கிறவங்க வந்து சமையல் பண்றவங்க அமைப்பாளர் மட்டும்தான் இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துட்டு அவங்க கை காசை போட்டு இந்த சமையல் பண்றவங்க அமைப்பாளர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கை காசை போட்டு அந்த மாணவிகளுக்கு வந்து ஊறுகாய் கொடுக்குறாங்க. ஏதாவது தொட்டுக்கிட்டு காரமா ஏதாவது பண்ணட்டும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு மனசாட்சியாவது இந்த ஆளுகின்ற வர்க்கத்துக்கு இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். புரியுங்களா. அது தொடர்ந்து வருதுங்க, தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. சரியாக நிதி ஒதுக்கீடு அங்க போகவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா. ஒரு ஆசிரியர் இது தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறப்பயாவது நீங்க வந்து இது அதுல கவனம் செலுத்தணுமா இல்லையா? இவங்களோட கவனம் எல்லாமே போட்டோ ஷூட்டு, கொள்ளையடிக்கிறதுலாம் இருக்குங்கிறப்ப மக்கள் மேலையும் மாணவர்கள் மேலையும் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்குங்கிறதா நம்ம திருமாவளவன் அவர் எதுவுமே பேசுறதே இல்லையா. அவர் வந்து இதெல்லாம் அவர் பேச வேண்டிய விஷயங்க. அவர் ஒரு சிறந்த ஒரு தலைவர். அவர் வந்து ஏன் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார் அப்படிங்கறது வந்து அதான் பார்க்கணும். இரட்டை இலக்க இடத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரோ அப்ப இவர் சார்ந்த மக்கள் வந்து என்ன இது பண்ணுவாங்க. இவர் தானே குரல் கொடுக்கணும். அவர் எல்லாருக்குமான தலைவர் தான், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து மேல கொண்டு வரதுக்கு தானே அந்த இயக்கமே ஆரம்பிச்சார். பணம் எங்க சார் போகுது? அதையாவது கேட்கலாம்ல. அவர் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கலாமே. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இதாக தான் வந்து அவர் வந்து வந்தார். இன்னைக்கு அனைத்து சமுதாயத்துக்கான ஒரு நபராக வந்து தொழில் திருமாவளவன் இருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்கள பார்க்கணுமா இல்லையா? இதை கூட கேட்க மௌனியாக இருக்கிறாரு பாக்குறப்ப மிக வேதனையாக இருக்கிறது அப்படின்னு தான் உண்மை. கோவில் காவலாளி சார் அஜித்குமார் கொல்லப்பட்ட போது அந்த தாய் இது வரைக்கும் பேசல. இப்ப சமீபத்துல தான் பேட்டி கொடுக்குறாங்க. என் மகனை வந்து சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட நாங்க ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்தோம், ஆனா திருடன்னு குற்றச்சாட்டை வச்சு அது பொய் புகார்ன்றது தெரியுது. நீதிமன்றமே சொல்லியிருக்கு இது பொய் புகார் சொல்லி சிபிஐ சொல்லியிருக்குன்ற மாதிரி நிறைய பேட்டிகள். அவங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி புகார் கொடுத்த இந்த விஷயம் எவ்வளவு பெரிய பூகமா ஆச்சு சார். இந்த புகார் கொடுத்த பெண்மணி மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது நம்ம அதுல பார்த்தோம். அவங்க பேர் நிக்கிதா மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கொடுத்து ஒரு இளைஞரோட மரணத்துக்கு அப்புறமும் அது அந்த பெண்மணி மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற பாக்குறப்ப அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த நிக்கிதாவுக்கு ஒரு மேலிடத்துல இருந்து ஒரு அழுத்தம் வந்த காரணமாக எதனால நடந்தது, மூட்டைகள், ஸ்வீட் பாக்ஸுகள், அது ஆக்சுவலா வந்து அந்த பையன் வந்து காசே கேட்கல, கார் எடுத்து விட சொன்னது முடியாது அப்படின்னதுனால அந்த பையனை வந்து ஒரு கொடூரமாக காவல்துறையினர் வந்து ஒரு உயர்மட்டத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியின் அழுத்தத்தால் வந்து இன்னைக்கு அந்த காவலரோட வாழ்வையும் இழந்து இருக்கிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. இப்ப அந்த நிக்கிதாவிற்கு என்ன தண்டனை? அதை தாண்டி கேஸ் போகல பாருங்க சார். அந்த 5 காவலர்கள் அவங்களுக்கு சொன்னது யாருன்றது வரவே இல்லை. பலிகடாக்கப்பட்ட 5 கடைக்கோடியில் இருக்கிற ஊழியர்கள் தான் இந்த மாதிரி காவலர்கள் தான் வந்து பலியாக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு யார் உத்தரவு போட்டா, அவருக்கு உத்தரவு போட்டது மேல இருந்து யார் உத்தரவு போட்டா அப்படிங்கிறது வந்து அதை நோக்கி இந்த விசாரணை நகரவில்லை அப்படிங்கிறத பாக்குறோம். நிக்கிதாவுக்கு என்ன தண்டனை நான் கேட்கிறேன். ஒண்ணுமே இல்லையே இருக்கா, புரியுதுங்களா? அதாவது ஒரு இளைஞரோட உயிர் போச்சு, ஒரு 5 காவலரோட வாழ்க்கை போச்சு. அப்ப இதுக்கு யார் சூத்திரதாரின்னு பாக்கணுமா இல்லையா? அதை நோக்கி ஒரு விசாரணையே போகலைங்கிறப்ப ரொம்ப அந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சி தான் நடைபெற்று வருகிறதுங்கிறதா உண்மை. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு சார் பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். 2 நாளா தொடர்ந்து 2 நாளா போயிருக்காரு. கேட்டிருக்காங்க சார் என்ன சார் தை பிறந்தாலும் வழி இருக்குன்னு சொன்னீங்க. இருக்குப்பா என்ன 10 நாள் இருக்குன்ற மாதிரி நம்பிக்கையோடு இருக்காரு. என்ன மூவ்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது ரகசிய தகவல் கிடைச்சு? உங்களுக்கு எந்த தகவலும் இல்லைங்க. ஒரே ஸ்டாண்டு தான் எங்கள் அண்ணன் பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் என்ன கூறினதோ அந்த ஸ்டாண்டு தான் இன்னைக்கு வரைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. கோயிலுக்கு போகட்டும், இதுல நான் பாவம் பண்ணதுக்கெல்லாம் வந்து பிராயச்சித்தம் தேடி போகட்டும் அப்படிங்கிறத நான் பாக்குறேனே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல அவருக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தவங்கலாம் கிளம்புறாங்களே சார். அப்ப என்ன இது இதுக்கப்புறமா இப்ப யாரும் ஏதாவது பேசுங்க என்ன பாயிண்ட் வருதுன்னு உட்காந்துருந்தா எப்படி அப்படின்னு கேட்கறாங்களே சார். அது அவர் தாங்க சொல்லணும். புரியுதுங்களா? அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு இது வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவுதான். அதை தாண்டி பேசுவதற்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் திமுக என்ன சார் நடக்கும்? ஏன்னா
பலவாறான தகவல்கள் வருது. எதுவுமே வந்து ஆதாரப்பூர்வமா இல்லைனாலுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய நபரையே வந்து மாத்தணும்னு சொல்லி நம்ம கனிமொழி மேடம் கேட்டதாகவும், மீண்டும் அவரையே வந்து கூட்டணிக்கு அனுப்புறாங்க அப்படின்றதும், என்னங்க பிரச்சனைக்குரிய நபர்கள்லாம் அனுப்பினா எப்படி கூட்டணி இறுதியாகும்னு சொல்லி கையை பிசைந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வருது. திமுக கூட்டணி. இதுல ஒரு விஷயத்த நான் சடந்து பார்க்கறேன்னா, இந்த கனிமொழி அவர்கள் தான் வந்து தொடர்ந்து வந்து அதிமுக வந்து ரொம்ப இது பண்றது, அதாவது பிஜேபியோட அடிமை, எது இருந்தாலும் டெல்லியில தான் முடிவெடுப்பாங்கன்னு தொடர்ந்து அந்த அம்மா வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன, அவங்க கட்சியோட நிலைமை என்ன? இன்னைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி விஷயமாக பேசுவதற்கு திரு கனிமொழி அவர்கள் எங்க போனாங்க? ராகுல் காந்தி அங்க வந்தாரு, புரியுதுங்களா? ஆனா இங்க கூட்டணி பேசுறதுக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை தான் வந்தார். நடுநிலை ஊடகங்கள் இதை இல்ல. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை தான் வந்தார், புரியுதுங்களா? பியூஷ் கோயலும் இங்கதான் வர்றாங்க. இப்ப இங்க இருந்து காவடி தூக்கிட்டு கூட்டணி காவடி தூக்கிட்டு போறது யாரு? இந்த அம்மா கனிமொழி தானே போறாங்க. அங்கேயும் நமக்கு கிடைக்கின்ற தரவுகள் என்னன்னா, அங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக கராராக பேசியிருக்கிறாருங்கிறது தான் உண்மை, புரியுதுங்களா? அதிக சீட்டு வேணுங்கிறதுல அவங்க காம்ப்ரமைஸே ஆகல. அமைச்சர் சீட்டு, துணை முதலமைச்சர் சீட்டு வரைக்கும் அது கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் வந்து ரொம்ப கராரா தான் பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி அப்படிங்கிறது மட்டும் உண்மை. ஏன்னா அதிக சீட்டுங்கிறதுல அந்த ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கிறாங்கிறது உண்மை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து எப்பயுமே தேர்தல் வந்தா வந்து கூட்டணி இது பண்றது வந்து திமுக வந்து என்ன ஓட்டம் ஓடும், நம்மளை பார்த்து என்ன விமர்சனம் வைப்பாங்க. இன்னைக்கு அங்க வந்து அப்படியே நிசப்தம் நிலவரதுன்னா அங்க கூட்டணியில் இன்றைய வரை இந்த நிமிடம் வரை குழப்பம் நீடித்து வருகிறது. ஆனா அமைச்சர் ரகுபதி கான்பிடன்டா சொல்றாரு, சார் அவருக்கு கூட்டணியில இருந்து யாரும் வெளியில போக மாட்டாங்க, யாரையும் விடுறதாகவும் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கான்பிடன்டா பேசுறாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அங்க அந்த கட்சியில இருந்தாலும் அமைச்சருக்கு என்னங்க தெரியும்? அவருக்கு என்னங்க, அவருக்கு ஒரு சீட்டு அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் கட்சியில அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு வந்து அவரை கூப்பிட்டு வச்சுதான் பேசுறாங்களா கட்சி தலைமை வந்து? அப்படி வர ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருக்காருங்க. வயது முதிர்வுனால ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருக்காரு. தொடர்ந்து உளர்ற மாதிரி இது ஒரு உளறல் தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனா கூட்டணியில் வந்து சலசலப்பு, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சலசலப்பு இந்த நிமிடம் வரை நீடிக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. ராகுல் காந்தி அவர்கள் வந்து சரியான ஒரு பதில் வரவில்லை அப்படிங்கறத நிதர்சனமா. காங்கிரஸோட பிளான் தான் என்ன, டிவிக்கு அப்படின்ற மாதிரி. அதனால டிவிக்கு ஆப்ஷனை வச்சு டிஎம்கே அதிக சீட்டு என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க இவ்வளவு காலம் உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம்ல, இது பண்றோம்ல, எங்களுக்கு சும்மா நீங்க கொடுக்குற எம்எல்ஏ சீட்டை வாங்கி மட்டும் நாங்க இருக்கணுமா? ஆட்சி அதிகாரத்திலும் கூட சீட்டு கொடுங்க. எம்பி சீட்டே வந்து திமுக தான் போட்ட பிச்சைன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. சரி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். இவங்க காங்கிரஸ் இவங்க இப்படி சொல்றாங்கல்ல, திமுக காங்கிரஸை கழட்டி விட்டு பார்ப்போம். அதுவும் செய்ய மாட்டேன். கழட்டி விடுங்க பாப்போம். தைரியம் இருந்தா கழட்டி விடுங்க பாப்போம். எவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? கழட்டி விடுங்க. தைரியம் இருந்தா கழட்டி விடுங்க. ஏன்னா கூட்டணி பலம் சிக்கலாகுமா சார் காங்கிரஸ் கழட்டினா? ஏங்க கூட்டணி பலம் இல்லாம வந்து திமுக வந்து நின்றதே வரலாறு கிடையாதுங்க. ஒரு கட்சி வெளியே போனா கூட அவங்களுக்கு என்ன பாதிப்புன்னு தெரியும். இப்ப நான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறேன்ல, இந்த கூட்டணி அப்படியே நீடித்தால் கூட அந்த மாபெரும் தோல்வியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சந்திக்க போகிறது 26 தேர்தலில். அதனால வந்து அவ்வளவு பெரிய தோல்வி இருக்கிறப்ப ஒரு கட்சி வெளியே போனா இன்னும் டேமேஜ் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது பயந்து கொண்டு இருக்கிறார்கள் தான் உண்மை. ஏன்னா இத்தனை வருடங்களா எவ்வளவு அவலட்சணமான ஆட்சியை நடத்திட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக வந்து இன்னும் 2 மாதங்கள் தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக புதுசா அடிக்கல் நாட்டுறது. நான் கேட்கிறேன், இந்த இத்தனை மாசம் 57 58 மாசமா என்ன கிழிச்சிங்க நீங்க வந்து, புரியுங்களா? இப்ப எதுக்கு எடுத்தாலும் அடிக்கல் நாட்டுறீங்க, எதுக்கு எடுத்தாலும் சிறந்த தமிழ்நாடு எது அதான் அந்த கஞ்சா பட்டம் கொண்டு போறதா? பள்ளி மாணவர்கள் வந்து கஞ்சா பட்டம் கொண்டு போறது, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது தான் கல்வியில் சொன்னது தமிழகமா? மகளிர் உரிமை விடியல் பயணம் தான் ஓசின்னு நீங்களே, ஓசின்னு சொன்னீங்களே. இன்னைக்கு தாய்மார்கள் எத்தனை பேர் இவங்களை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால வந்து இவங்க என்ன கிராமப்புற பொருளாதாரமே உயர்ந்திருக்கு. 1000 ரூபாய் கொடுக்கறது, ஒரு கிராமத்துல 2500 பேர் இருக்கிறோம், 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய். கறி வேலை, கறிக்கடையில கூட்டம் இருக்குது. மளிகை கறி 1 கிலோ 1000 ரூபாங்க, மட்டன் 1 கிலோ 1000 ரூபாய், புரியுதுங்களா? இன்னொன்னு இவங்க சொல்றாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு மின்சார கட்டணத்தை 3 தடவை உயர்த்திட்டீங்க, பால் விலை ஏறி போச்சு, அத்தியாவசிய தேவை பொருட்கள் உணவுப் பொருட்கள் விலை எத்தனை மடங்கு ஏறி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவங்க இப்படியே உருட்டிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா மக்கள் இந்த தடவை ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார். கோல்டு விலை ஏறினதுக்கே பிரதமர் மோடி தான் காரணம் அப்பாவும் சொல்றாரு சார், சபாநாயகர் சொல்றாரு. என்ன அவர் பொய்யா சொல்றாரு? அதாவது இந்த அளவுக்கு ஒரு அறிவிலியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறப்ப வருத்தம் தான் வருது. அதாவது தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்படி அபாண்டமான பழிகளை வந்து போடுறதுதான் திமுகவோட வந்து வழக்கம், புரியுதுங்களா? அதனால வந்து மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாரு. கோல்டு ரேட் எங்க பிக்ஸ் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அது வந்து புரியுதுங்களா? ஏதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேல வந்து ஒரு போர் தொடுத்து போனா ஒரு பாம்பு போட த்ரெட் வந்தாலே ஏறும், புரியுதுங்களா?
இப்போத வீழ்ச்சிக்கு இந்த அன்சர்டனிட்டி காரணமே வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் எடுத்த முடிவு தான் அந்த கிரீன்லாண்டை இது பண்ணது, அந்த இதுக்காக தான் ஏறினது இறங்குனது, அதுதான் காரணமே தவிர இது அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பாவுக்கு கொஞ்சம் அறிவு இதன் மூலியமா தெரிந்து கொள்ளட்டும் நான் சொல்றேன். அதெல்லாம் இல்ல, வாடன்னா அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசு தான். ஆனா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அங்கேயே போய் காலில் விழுவாங்க, போய் மண்டிடுவார்கள். என்ன அப்ப மட்டும் சம்டைம்ஸ் பெரிய பிரச்சனை வரப்பாருங்களேன், ஒன்றிய அரசு வாயில வராது, மத்திய அரசு. புரியுதுங்களா? அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஏன்னா இந்த இரட்டை நிலைப்பாடை வந்து மக்கள் வந்து புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த திராவிட உருட்டு மாடல் விடிய ஆட்சியை வந்து தூக்கி எறிவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. மிக்க நன்றி சார், பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.